ஹலோ மை டியர் மக்களே. கார்னர் பிளாட்டை சீப்பா கிடைச்சா ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படாதீங்க. ஏன்னா அந்த பிளாட்ல ஸ்ப்ளே ஏரியா இருக்கலாம். கார்னர் பிளாட்னா டூ ரோட் மீட் ஆகிற இடம். அங்க வெஹிக்கிள் சேஃபா டர்ன் எடுக்கணும்னு கவர்மெண்ட் ஒரு ரூல் வச்சிருக்கு. அதுதான் ஸ்ப்ளே ஏரியா. அந்த ஏரியா உங்க பிளாட்டுக்கே சொந்தமில்ல. பில்டிங் கட்ட முடியாது, காம்பவுண்ட் வால் போட முடியாது, கேட் பார்க்கிங் கூட போட முடியாது. ஆனா டேஞ்சர் எங்கன்னா சில ப்ரமோட்டர்ஸ் இந்த ஸ்ப்ளே ஏரியாவையும் சேர்த்து 1200 ஸ்கொயர் ஃபீட் கார்னர் பிளாட்னு செல் பண்ணுவாங்க. ரியலா யூஸ் பண்ண முடிகிற ஏரியா 1000 ஸ்கொயர் ஃபீட் கூட இருக்காது. கார்னர் பிளாட் வாங்குறதுக்கு முன்னாடி 3 விஷயம் செக் பண்ணுங்க. ஒன்று, டிடிசிபி ஆர் சிஎம்டிஏ அப்ரூவ்ட் பிளான். இன்னொன்று, ஸ்ப்ளே ஏரியா செப்பரேட்டா மார்க் பண்ணியிருக்கா. இன்னொன்று, சேல் டீட்ல நெட் யூசபிள் ஏரியா எக்ஸ்க்ளூடிங் ஸ்ப்ளே மென்ஷன் இருக்கான்னு பாருங்க. கார்னர் பிளாட் நல்லதுதான், ஆனா ஸ்ப்ளே ஏரியாவை இக்னோர் பண்ணினா கார்னர் பிளாட்டே ப்ராப்ளம் ஆகிடும். பிளாட் சைஸ் இல்ல, யூசபிள் லேண்ட் சைஸ் தான் ரியல் வேல்யூ. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நம்ம அனிசா ப்ராப்பர்ட்டி ட்ரிச்சி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.